ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எலும்பில்லாத சிக்கனை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன், ஒயிட் வினிகர் தான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா முட்டை எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ஃபிலிம் வச்சு சுற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 1 கப் ப்ளைன் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன், அதாவது மைதா மாவு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கரலாம். அதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் ஒரிகானோ எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவில் இந்த சிக்கன் பீஸை ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துக்கரலாம். இப்போ அந்த சிக்கனை அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கரலாம். நான் வந்து எல்லா சிக்கன் பீஸையுமே இந்த மாதிரி தனியாக எடுத்து மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் மாவுலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சு அந்த இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா கீழே வடிகட்டிடலாம். கொஞ்சம் மாவு இருந்தால் கூட ஃபுல்லாக எல்லாமே கீழே போயிடும். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நான் வந்து மறுபடியும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஐஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டு வாட்டர், இது ஐஸ் தண்ணி. இதில் வந்து அந்த சிக்கனை போட்டு ஒரு 5 செகண்ட் விட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீஸ் அப்படியே தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து மறுபடியும் அந்த மாவு இருக்குல்ல அதிலேயே போடுங்க. அந்த மாவில் போட்டு இப்போ மறுபடியும் அந்த மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த தடவை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாவு வந்து இன்னும் நல்லா அதில் வந்து சிக்கனோட சேர்ந்து நல்லா கோட் ஆகும். டபுள் கோட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா மாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒன்றா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் ஒன்றா செய்ய தேவையில்லை. ஒரு 2, 3 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கரலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 சிக்கன் பீஸ் போட்டிருக்கேன்.
அதில் வந்து ஒரு 5 செகண்ட் விட்டு எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மாவில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக தனித்தனியாக அவனோட ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து செகண்ட் டைம் இந்த மாதிரி அதில் போட்டு மாவில் போட்டு எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதே மெத்தடில் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நான் இந்த அளவுக்கு நான் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஆயில் வந்து ஆல்ரெடி நான் காய வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கன் பீஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டுடலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே அதில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் மறுபடியும் போட்டிருந்தேன், அதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா சிக்கனையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். எனக்கு வந்து 350 கிராம் அந்த ஒரு பிரெஸ்ட் பீஸ் வந்து எனக்கு ஒரு பிளேட் நிறையா வந்துச்சு. பாருங்கள், கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாப்கார்ன் சிக்கன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.